everybody, good morning. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்தோட்கட் ஃபோர்ட் உள்ள ஃபோர்ட் ஹவேலி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. 1500 வாங்கினாங்க பர் டேக்கு. நம்மளோட ரூம் டூர் பாருங்கள், இதுதான் சூப்பரான ஹோட்டலுங்க. இது வந்து சித்தோட் ஃபோர்ட் உள்ளே இருக்குது. ஓகே, ட்ரோன் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிட்டுருக்கேன். இங்கே டெரஸில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வியூவோட இங்கே தெரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃபோர்ட்டோட காம்பவுண்ட் வாலு 17 கிலோமீட்டர் அங்கே. அண்ட் அங்கே பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோர்ட் தெரியுது பாருங்கள். ராஜஸ்தானில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கமர்ஷியல் பிளேஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணலாம் எப்படி வரணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோத்பூர், உதய்பூர், ஜெய்ப்பூர் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பிளேஸஸ், எல்லாருமே வருவாங்க. சித்தோட்கட், கும்பல்கட், புந்தி ஃபோர்ட் இதெல்லாம் வந்து பெருசாக வரமாட்டாங்க. யாராவது ஹிஸ்ட்ரி பற்றி தெரியணும் அந்த மாதிரி, ஏன்னா இது கொஞ்சம் ருவின்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது மற்ற இடம் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பில் வந்து ஜெய்சல்மேர், ஜோத்பூர், உதய்பூர், சித்தோட்கட், கும்பல்கட், அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜெய்ப்பூர் போகிறோம். ஸோ மேஜர்லி எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் டெசர்ட்டு ஜெய்சல்மேரில் ஃபுல்லாக அந்த தார் டெசர்ட்டை கவர் பண்ணோம். அண்ட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா லோங்கேவாலா, அதாவது அந்த 1971 பாகிஸ்தான் கூட வார் நடந்ததில் அந்த இடம், ப்ளஸ் தனோத் டெம்பிள், இது எல்லாமே நம்மளோட ஃபுல் ராஜஸ்தான் சீரீஸில் இருக்குது. நாளைக்கு தான் லாஸ்ட் டே கைஸ். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி டெல்லி போவோம். டெல்லியில் நம்மளோட ட்ரிப்பை எண்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒன் மோர் டே. இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரிப்பு, அதாவது குஜராத் அண்ட் ராஜஸ்தான் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி டென்ஷன் ஆகாதீங்க. திருப்பி ஏதாவது புதுசாக ஒரு இடத்த நம்ம பிடிப்போம், சுற்றுவோம். உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும், உங்களுக்கு என்ன தோணுதோ ஏதாவது ஒரு கமெண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா அது படிக்கும்போது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. கோபி பரோட்டா அண்ட் ஊறுகாய். நல்ல இடம். இங்கே பக்கத்தில் உங்களுக்கு டீயும் இருக்குது, குல்லட் டீ, அந்த மண்ணு கப்பில் தருவாங்களே அந்த டீ. ஓகே பாய்ஸ், நம்ம பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டார். 1 hour ஆகுது அவர் போய். நான் அப்படியே அவர் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுறேங்க. பாருங்கள் என்ட்ரன்ஸு. நேற்று நைட்டில் பார்த்தீங்கன்னா அது மேலே உட்காந்து ஃபுல் டவுன் வியூ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். யாருமே கிடையாது, நம்மளை கேட்பாரே கிடையாதுங்க இங்கே. அந்த அண்ணா வந்து கொஞ்சம் லோக்கலில் நல்லா ஃபேமஸ் போலக்குது ஒன்று இருக்கிற ஒரு ஹோட்டலில். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ட்ரோனை ஃப்ளை பண்ணுங்கள், எதாவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் ஃபுல் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் சூப்பராக எடுத்தேன். காலையில் சன்ரைஸ் வந்து அந்த பக்கம் வந்ததுனால ஃபோர்ட் சைடு வந்து அந்த லைட் சரியாக வரலங்க. அதுதான் ஒரே ஒரு சின்ன வருத்தமாகிடுச்சு. பட் அதை தவிர எல்லாமே சூப்பரு. நம்ம மேலே இருந்தது சித்தோட்கட் ஃபோர்ட்டு, இது கீழே இருக்குது சித்தோட்கட் ஊர். இப்போ ஜெய்ப்பூர் போயின்னு இருக்கோம். ஜெய்ப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? இப்போது 311 கிலோமீட்டருங்க கரெக்டாக இங்கேருந்து. பில்குல் பில்குல். ஓகே கைஸ், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. பார்த்தீங்களா, இப்போ தாங்க ஒரு ஸ்டாராக உணர்றேன். அன்பான மக்கள், தேங்க்யூ भैया. ठीक है, चलो जयपुर में मिलेंगे. हाँ 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 हाँ, अभी भी चल रहा है. இன்னும் முடியல இன்னும் இருக்கு. இதெல்லாம் உண்மையான அன்புங்க, என்ன கொடுத்தாலும் கிடைக்காது. ओके ब्रो, ठीक है, थैंक यू भैया, थैंक यू. अच्छा भैया, मेरा भी थैंक यू. गाइस பார்த்தீங்கன்னா NH48 பிடிச்சிட்டோம். ஐ திங்க் ஜெய்ப்பூர் வரைக்குமே ஒரு நல்ல ஹைவே, ஸ்ட்ரெயிட் ஹைவே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெல்லிக்கும் சூப்பரான ஹைவே, ஜெய்ப்பூர் டு டெல்லி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சிங்கிள் லைன் ரோட்லாம் வராது, ஃபுல்லாகவே ப்ராப்பர் ஹைவேஸ் தான். அதனால் என்ன யோசிக்கிறேன்னா 300 கிலோமீட்டருங்க, இன்னும் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடித்து முடிச்சு தள்ளிட்டு தூக்கி போயிட்டே இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். எதுக்கு அந்த பிரேக்கை எடுத்துன்னு பேக்கை கழட்டிக்கின்னு
ஒரே அடியாக அடிச்சு முடிச்சுட்டு சில் பண்ணிக்கலாம். 4:30 மணிக்கு போய் சேருவந்துங்க. கூகுள் 4:40க்கு போய் சேருவந்து கரெக்டாக. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் அப்படின்னு. நான் ஸ்டாப்பாக பண்ணுவேனா இல்லையான்னு தெரிலங்க. தோணுது இப்போது. நடுவில் எங்கேயா பிரேக் எடுக்குன்னு தோணுச்சுன்னா எடுத்துருவேன். ஏன்னா நம்மனா ஏதோ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவா போகிறோம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏதோ லூஸ் மாதிரி கிளம்புறாங்க. நான் சென்னையிலேருந்து லடாக் 30 ஹவர்ஸு இது அதுன்னு அதெல்லாம் லூஸ் தனங்க. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜும் பண்ணாதீங்க. ஜாலியாக ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது ஒன்று பண்ணி வியூ கிரியேட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை கூட்டணும் அப்படின்ட்டு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. புரியுதா? அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஓட்டுங்க, என்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது என்னால் நான் ஸ்டாப்பாக 400 கிலோமீட்டர் ஓட்ட முடியும், ஒன் டேக் 1000 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். என்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதில் தப்பு இல்லை. ஆனால் 1000 கிலோமீட்டர் இன் 10 ஹவர்ஸில் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஓட்டாதீங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தால் வண்டி நிப்பாட்டிட்டு பிரேக் எடுத்துகிட்டு போங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஓகேவா? இது வந்து ஒரு போர் கிடையாது. ஜெயிச்சே ஆகணும் அப்போ தான் கெத்துன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. புரியுதா? தூக்கம் வருதா, தூங்கிட்டே அடுத்த நாள் எழுந்துச்சு போங்க. பைக்கிங் வந்து ஒரு செம்ம ரிஸ்க்கு, ஒரு ரிஸ்க்கான ஹாபி. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் போதுங்க. ஒரு கை உடஞ்சாலோ கால் உடஞ்சாலோ அதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மாதம் ஆகும். உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். அதனால் ஃபேமிலியில் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை. அதனால் அந்த மாதிரி ஆளுங்களை கண்டாலே தூரம் போயிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ கூட நான் 300 கிலோமீட்டர் ஓட்டலான்னு இருக்கேன். நடுவில் எனக்கு பிரேக் எடுக்குன்னு தோணுச்சுன்னா எடுப்பேன். இல்லை அப்படியே ஜாலியாக அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு எந்த டென்ஷன் இல்லாமல் போயினே இருக்குன்னா அப்படியே போய் சேர்ந்துருவேன். அவ்வளோதாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃபு ஒரு வாட்டி தான். எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணுன்னு இருக்கோம். அதுக்கே கை கால் நல்லா இருக்கணும். ஓகே போதும். என்னோடய அட்வைஸு இவ்வளோ தான். இதுக்கு மேலே கொடுத்தா நீங்கள் காண்டாயிடுவீங்க. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புது செட்டப்புங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லியட் 6.5 வாங்கியிருக்கேன் பாடி ஆர்மர். ஜெர்மனிலேருந்து வர வச்சாங்க ஒரு ஃப்ரெண்டு மூலிமா. ட்ரிப்பு முடியட்டும் நான் சொல்கிறேன் எப்படி வாங்கினேன்னு. ஸோ அது அப்புறம் அந்த செஸ்ட் ப்ரொடெக்டர் ஒன்று, அப்புறம் கிரெகால T18 பேக் பேக்கு. அது மட்டுமே 20,000 அந்த பேகு. ஸோ ஒரு காஸ்ட்லி ரைடிங் செட்டப்பில் இருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக டைம் வந்து 1:15 ஆகுது. ஆனால் குளிருதுங்க பயங்கரமாக. பாருங்கள், நான் எதுனா அது போகல, டெல்லி சைடு போகிறேன்ல, அதனால் குளிர் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் பாருங்கள் மவுண்டெயின்ஸ். நம்ம ஆள் முன்னாடி போகிறாங்க. என்னோட ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கிளம்புனாரு. பிடிச்சிட்டோம். நான் ஸ்டாப்பாக ஓட்டு வந்தேன் இல்லையா, அதனால் பிடிச்சேன் அவரை. இருங்க, இப்போ அவர்கிட்ட கேட்டு 2 பேர் சேர்ந்து நின்று டீ சாப்பிட்டு போவோம், இல்லை லஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க காலேருந்து. நம்ம பார்ட்னர் ராகுல் அவரையும் பிடிச்சிட்டோம். இந்த ட்ரிப்போட 4000 கிலோமீட்டரும் பண்ணிட்டோம். எல்லாமே ஒரேடியா. இன்னும் ஒரு 105 கிலோமீட்டர் தான் ஜெய்ப்பூர். அண்ட் ஒரு சின்ன டீ கடையில் இது பாருங்கள், டீ பிரேக்காக நிப்பாட்டிருக்கேன். சரியான தூக்கம், அப்படியே கண் அப்படியே சொக்குது. பிளெயின் ஹைவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டே வேகிறதுனால அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சரி ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டீ சும்மா சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க. நல்லா திக்கான டீ, ஏலக்காயெல்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. அந்த டீயை சாப்பிட்டா மறுபடியும் உடம்பு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்புறம் பறக்க வேண்டியது தான். நம்ம பார்ட்னர் போயிட்டார் பின்னாடி ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. பாய்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் போடுங்க பாய்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறையா வீடியோ பண்ணணும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் வரும். ஒரு சில வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும். அதனால தான் சில வாட்டி பார்த்தீங்கன்னா 10 நாள் கேப் வந்துடும், எடிட்டே பண்ண மாட்டேன். அதை பார்த்து திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல உள்ள மெசேஜ் பண்ணும், அதை பார்த்தோன்னா மறுபடியும் எனர்ஜி பூஸ்ட் ஆகும், வீடியோ எடிட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது மெசேஜில் சொல்லுங்கள். ஓகே, பெட்ரோலை போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். 70 கிலோமீட்டர் தான் போகணும். 108 ரூபாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 111 ரூபாயிலேருந்து 108 ரூபாய்க்கு வந்துட்டோம். பட் டேங்க் ஃபுல் कर दो. இப்போதைக்கு 4100 கிலோமீட்டர் ஓட்டேன். பெட்ரோல்லாம் சும்மா ஒரு 15-20 ரூபாய்க்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. இந்த ட்ரக்கு பேய் மாதிரி ஓட்டு போகிறாங்க. இப்போ அச்சாம்பரங்க ஒரு கட்டு சும்மா ஈரக்கோலெல்லாம் நடுங்கிருச்சுடுவாங்கல்ல,
அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இருங்க பார்க்கலாம், ஏதாவது வேறு ஏதாவது சர்க்கஸ் பண்ணுறானா அப்படின்னு. சும்மா லெஃப்ட்லேருந்து ரைட்டு வாங்கி ஒரு ட்ரக்கு கேப்லேருந்து பூந்து எடுத்தான் வண்டியை. ஓஹோ ஹோ ஹோ, நம்மளால் முன்னாடி இருக்காரு. பார்க்கலாமா அந்த கேப்பில் என்ன பண்ணுறான்னு. சரி ரைட்டு, வாங்க நம்ம போகலாம். ஓல்டு ஜெய்ப்பூருக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். பாருங்களேன், எல்லாமே ஓல்டு பில்டிங்கு ரெண்டு பக்கமும். அந்த பிரிட்டிஷ் டைமில் கட்டினதோ. இன்னும் ஒரு 2.2 கிலோமீட்டரில் ஹவா மஹல். அங்கே போயிட்டு அது பக்கத்தில் போயிட்டு ரூமை தேடணும். ஏதோ ஒரு ஷாப்பிங் ஏரியான்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக துணி கடையாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்குமா ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி போல். ஆனால் அங்கே பைக் ஓட்ட முடியாது, இங்கே பைக் ஓட்டலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பூரு 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 பூந்துரு பூந்துரு. எஸ் எஸ் எஸ், கும்பலோட கும்பலாக சேர்ந்து போய் நிற்கிறேன். ட்ரிப்பு அந்த மாதிரி தெரியல இல்லை. ஓ, இங்கே ஏதோ இருக்குது பாஸ். இது ஏதோ ஒரு மெஹலோ, இது ஏதோ ரெட் மெயில் போல். பாருங்கள் ரெட்டாக காடுது. வெல்கம் டு ஜெய்ப்பூர். இதுதாங்க உங்களோட அழகான ஜெய்ப்பூர், பிங்க் சிட்டி. எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். ஜெய்ப்பூர் வரீங்கன்னா இதை ஒரு வாட்டி பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதை காட்டவே இல்லையே ப்ரோன்னாதீங்க. பெஸ்ட்டு வண்டியெல்லாம் விட்டுட்டு நடந்து போகிறது, இல்லைனா ஆட்டோவில் போகிறது. வண்டியெலாம் ஓட்டு போனால் வெறுப்பாயிடும் பொழுது வந்துட்டாங்க. இதாங்க ஹவா மஹல். திஸ் இஸ் தி ஹவா மஹல். ஆனால் இங்கே இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி போயலாம் நினைக்கிறேன், தாண்டி போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு. யூடியூப் பசங்களாம் காட்டுவாங்க, காலியாக இருக்குங்க. அது முன்னாடி நின்று வண்டி வச்சுலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஹவா மஹல் எதுனாலனா ஃபுல்லாக விண்டோவாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக திறந்து விட்டிங்கன்னா நல்லா ஹவா வரும். ஹவா ஹவா ஏ ஹவா அந்த மாதிரி. அதனால தான் இந்த இடத்து பேர் ஹவா மஹல். ஆனால் இப்போது பொல்யூஷன் காற்று தான் வரும் திறந்து விட்டிங்கன்னா. நம்மால் பின்னாடி இருக்காரு, நான் முன்னாடி இருக்கேன். ரூம் வேறு பிடிக்கணும். எப்படின்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு பிங்க் சிட்டின்னும் போது நான் கூட யோசித்தேன், என்ன எப்படி இருக்கும், பிங்க் கலரில் இருக்குமான்னு. இந்த கலர் தாங்க பிங்க் கலரு. இதை தான் பிங்க் சிட்டி அப்படின்றாங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக ஃபோட்டோ இருக்குது. அதே நேரத்தில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதனால இங்கேயும் மக்கள் தொகை ரொம்ப அதிகம். 250 கிலோமீட்டர் தான் டெல்லிங்கேருந்து. அதனால் செம்ம க்ரௌடாக இருக்குது, க்ரௌடாக. என் பார்ட்னர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் சுற்ற வர மாதிரி இல்லை, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அவ்வளோதான் ரூமில். அநியாய டிராஃபிக். எனக்கு டிராஃபிக்னால சுத்தமாக பிடிக்காது. ஐ ஹேட் டிராஃபிக். ஐ லவ் ஆஃப் ரோடிங், அட்வென்ச்சர், மவுண்டன் ரைட்ஸ். காத்தாடி பாருங்கள் எவ்வளோ நிறையா பிறகுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காத்தாடி பண்ணணுன்னு தோணுதுங்க. எவ்வளோ பேர் காத்தாடி லவ்வர்ஸ் இந்த ஹவுஸ் கொஞ்சம் கீழே சொல்லுங்கள் மெசேஜில். எனக்கெலாம் காத்தாடிலாம் விட்டால் ஒரு 1 டே ஃபுல்லாக கூட மாடியிலே இருப்பேன். நல்ல விஷயங்க. அமர் மஹலும் இன்னொரு ஃபோர்ட்டு ரெண்டுமே ஊரை விட்டு வெளியே இருக்குது போல். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்னொரு 4.9 கிலோமீட்டர் தான். ஆனால் கைஸ், நம்ம தான் ஏழை கூடன்னு நினச்சோம். அந்த ஊரில் நம்மளோட ஏழை கூடமான ஆளுங்க இருக்காங்க. ஓவர் டேக் மட்டும் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாதீங்க இந்த ஊர் ஆளுங்கிட்ட. நம்ம லெஃப்ட்டில் போனால் அவனுங்க லெஃப்ட்டில் வலிக்கிறாங்க, ரைட்டில் வந்தால் அவனுங்க ரைட்டில் வலிக்கிறாங்க. எந்த சைடு என்ன பண்ணானுன்னு பிடிக்க மாட்டேங்குது. சரியான ஏடா கூடும். ஃபுல்லாக செவுறு கட்டிருக்காங்க தெரியுதா அங்கே. அதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குங்க. வெதர் என்னன்னு தெரில, திடீர்னு ஒன்றுமே தெரில. ஒரு வேளை பனியா இல்லை பொல்யூஷனா. அந்த மலைக்கு மேலேயும் பாருங்கள் இது இருக்குது.
இந்த இப்போ பாருங்கள் நல்லா தெரியும். ஃபுல்லாக அந்த எட்ஜில் சூப்பராக கட்டியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஹோட்டல் முன்னாடி வந்துச்சு, இங்கே தான் ஹோட்டல் எடுத்திருக்கோம். ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியுமா இங்கே அப்படிங்கிறது தான் கேட்கணும். தம்பி அதெல்லாம் விடலாம்ப்பா அப்படின்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் தாங்க, ஹோட்டல்னு போட்டிருக்குல்ல. இந்த ஹவேலி தான் இந்த ஊருக்கு பாருங்கள். இந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்குது. 1800 900 நம்ம ஆள் பேசி முடிச்சிருக்காரு. ஆமர் ஃபோர்ட்டுலேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு அல்டிமேட்டான ஹோட்டல் கிடச்சிருக்குங்க. வெறும் 1800 ருபீஸ் தான். சூப்பராக இருக்குது. அண்ட் ரூமை பாருங்கள், ஒரு குயிக்காக ஒரு வியூ காட்டுறேன். இதுதாங்க எங்களோட அரண்மனை. அண்ட் ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ரெஸ்ட் ரூமே ரூம் அளவு இருக்குங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரைட் பண்ணின்னு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பெருசாக எதுவும் விசிட் பண்ண போகிறதில்ல. எல்லா வாட்டியும் என்ன பண்ணுறோன்னா வரோம், ரஷ் பண்ணின்னு போகிறோம், ஃபோர்ட் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வரோம், ஒரு ரெஸ்ட்டே இல்லை, ரிலாக்ஸாக இல்லை. ஸோ அதை நான் பால்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி போகலாம், ஹோட்டலில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், சில் பண்ணலாம், மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் சில். ஓகே. அண்ட் நம்ம டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோட கம்ப்ளீட் வியூ கிடைக்கிது. அண்ட் ட்ரோன் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. அவரை சொன்னாங்க இங்கே மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம், நான் உள்ளே போனீங்கன்னா அலோட் இல்லை அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோர்ட்டுங்க, ஆமேர் அண்ட் ஜெய்கட் அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேனன். இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தா ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பாய் கபடி. பாய் காய்ஸ்.